ஹாய் கைஸ், வெல்கம் டு தமிழ் டியூட்டரா. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற வீடியோ என்னன்னா ஹவு டு ரீசெட் பில்ட் நம்பர் இன் ஜென்கின்ஸ். ஸோ ஜென்கின்ஸில் நம்ம வந்து ஒவ்வொரு ஜாபும் நம்ம பில்ட் பண்ணும்போது ஒரு பில்ட் நம்பர் வந்து ஜென்ரேட் ஆகும். ஸோ அந்த பில்ட் நம்பர்லாம் எப்படி நம்ம ரீசெட் பண்ணுறது? ஸோ நீங்கள் வந்து கஸ்டம் பில்டு நம்பர் வந்து 40ல இருந்தோ 50ல இருந்தோ இல்லை 101ல இருந்தோ ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, ஸோ எதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணணுமோ அதுலேருந்து நீங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ண வைக்கலாம். ஸோ பில்ட் நம்பரை நீங்கள் வந்து மேபி நீ 100லேருந்து ஜாப் கிரியேட் பண்ணாலும் கிரியேட் பண்ண வைக்கலாம். ஸோ இதெல்லாம் எப்படி கிரியேட் பண்ணலாம் அப்படின்றத இப்போ நம்ம இந்த வீடியோவில் பார்ப்போம். ஸோ இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு இந்த வீடியோ உங்களுக்கு ஈஸியாக புரியும். அப்போ தான் நீங்கள் பண்ணி பார்த்தா உங்களுக்கு ஈஸியாக தெரியும். ஸோ இந்த வீடியோ மிஸ் பண்ணாமல் பாருங்கள். ஸோ இப்போ நம்ம இந்த வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இதுதான் என்னோட ஜென்கின்ஸ் டேஷ்போர்டு. ஸோ இப்போ இதில் பார்த்தீங்கன்னா என்னோட டெஸ்ட்டு ஜாப் இருக்குது. ஸோ இந்த ஜாப்பில் பார்த்தீங்கன்னா வந்துட்டு என்னோட ஜாப் பில்ட் நம்பர் வந்து நம்பர் 1, நம்பர் 2, நம்பர் 3 இருக்குது. ஸோ இப்போ எனக்கு வந்து இப்போ நெக்ஸ்ட்டு ஜாப் வந்து எனக்கு வந்து 40ல இருந்தோ இல்லை 100ல இருந்தோ எனக்கு வேணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா, ஸோ அதை நம்ம கொண்டு வரலாம். ஸோ அது எப்படி கொண்டு வரலான்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இப்போ நான் வந்துட்டு டேஷ்போர்டுக்குள்ளே போய் மேனேஜ் ஜென்கின்ஸில் போகிறேன். ஸோ இதில் போயிட்டு இங்கே இதில் ஸ்கிரிப்ட் கன்சோல்னு இருக்குது. ஸோ அந்த ஸ்கிரிப்ட் கன்சோலில் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்துட்டு க்ரூவி ஸ்கிரிப்ட் நீங்கள் எல்லாமே வந்து எக்ஸிக்யூட் பண்ணி பார்க்கலாம். ஸோ டைப் இன் ஆர்பிட்ரரி க்ரூவி ஸ்கிரிப்ட் அண்ட் எக்ஸிக்யூட் ஆன் த சர்வர். ஸோ ஆர்பிட்ரரியாக நீங்கள் வந்து ஹாட் ஸ்கிரிப்ட்ஸ் மாதிரி நீங்கள் எல்லாத்தையும் நீங்கள் ஒரு சிம்பிள் கமாண்ட் இல்லாட்டி ஒரு பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் ஏதாவது நீங்கள் எக்ஸிக்யூட் பண்ணி பார்க்கணும் அப்படின்னா எக்ஸிக்யூட் பண்ணி பார்க்கலாம். ஸோ இப்போ இதில் வந்து நான் என்ன பண்ண போறேன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ அப்டேட்டு நெக்ஸ்ட் பில்ட் நம்பர்ன்ற என்ன அப்டேட் நெக்ஸ்ட் என்ன வரப்போகுது அப்படின்றத வந்து நம்ம வந்து ரீசெட் பண்ண போகிறோம். ஸோ இதை எப்படி ரீசெட் பண்ண போகிறோம் பார்த்தீங்கன்னா, ஸோ 100லேருந்து நம்மளுக்கு வந்து ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி நம்ம வைக்க போகிறோம். இல்லாட்டி 101லேருந்து ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி வைக்க போகிறோம். ஸோ அது எப்படி வைக்கலான்னு பார்த்தீங்கன்னா, ஸோ நம்ம வந்து ஃபஸ்ட்டு வந்து ஜென்கின்ஸ் டாட் இன்ஸ்டன்ஸ் சொல்லிட்டு ஸோ அஹ், இந்த இந்த ஃபங்க்ஷன்ஸ் இந்த கிளாஸஸ் எல்லாமே நம்ம வந்து இம்போர்ட் பண்ண போகிறோம். ஸோ இந்த ஃபங்க்ஷன்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா, ஸோ ஒவ்வொன்றும் வந்து நம்மளுக்கு கெட் ஐட்டம் பை ஃபுல் நேம். ஸோ ஒவ்வொரு இன்ஸ்டன்ஸில் உள்ள கெட் ஐட்டம். ஸோ ஐட்டம் இஸ் நத்திங் பட் ஜாப் ஐட்டம். அது வந்து இந்த இன்ஸ்டன்ஸில் உள்ள ஜாப் ஐட்டம் ஃபுல் நேம் வந்து அந்த டெஸ்ட் ஜாப்ன்ற ஐட்டம் வந்து ஃபுல் நேம் கெட் பண்ண சொல்கிறோம். ஸோ அதில் உள்ள பில்ட் நம்பர், ஸோ அப்டேட் நெக்ஸ்ட் பில்ட் நம்பர். ஸோ இது எப்படி அப்டேட் பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ஸோ எனக்கு வந்து ஸோ 101லேருந்து ஸ்டார்ட் ஆகணும் அப்படின்னு வச்சுக்கலாம்னு வச்சுக்கோங்க. ஸோ நான் வந்து என்ன பண்ண போகிறேன், ஸோ அப்டேட் நெக்ஸ்ட் பில்ட் நம்பர் 101லேருந்து ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நான் ஃபிக்ஸ் பண்ண போகிறேன். ஸோ இப்போ நான் வந்து எக்ஸிக்யூட் பண்ணா ஸோ எந்த அவுட்புட்டும் வராது. ஏன்னா வந்துட்டு இது வந்து ஜஸ்ட் அப்டேட் தான் ஆயிருக்கு. பட் இன்னும் நம்ம வந்து எக்ஸிக்யூட் பண்ணல. ஸோ இப்போ நம்ம வந்து இது எப்படி திரும்பி கெட் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ என்னப்பா நெக்ஸ்ட்டு வரப்போகுது அப்படின்றத வந்து நம்ம கெட் பண்ணி பார்க்கலாம். ஸோ அது வந்து என்ன கமெண்ட்ஸ்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இதில் வந்துட்டு அப்டேட்டுக்கு பதிலாக ஸோ கெட் நெக்ஸ்ட் பில்ட் நம்பர் ஸோ அப்படின்னு கொடுக்க போகிறோம். ஸோ இப்போ நான் வந்து இதில் ரன் பண்ணேன்னா ஸோ நெக்ஸ்ட் பில் நம்பர் வந்து 101லேருந்து ஸ்டார்ட் ஆக போதும் ரிசல்ட் வந்துருச்சு. ஸோ இப்போ நான் என்ன நெக்ஸ்ட் பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து இப்போ நம்ம நெக்ஸ்ட் வந்து செட் பண்ணியாச்சு, அப்டேட் பண்ணியாச்சு. ஸோ இப்போ நான் வந்துட்டு அந்த ஜாப்குள்ளே போகிறேன். இப்போ அந்த ஜாப்பில் போய் நான் வந்துட்டு இப்போ நான் பில்ட் நவ் கொடுக்குறேன். ஸோ இப்போ இங்கே வந்து ஜாப் ஐட்டம் பில்ட் நம்பர் வந்து ஸோ 101ன்னு வரும். இப்போ நம்ம இதை எக்ஸிக்யூட் பண்ணி பார்ப்போம். ஓகே. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா 101 வந்துருச்சு. நம்ம வந்து 101 அங்கே செட் பண்ணியிருந்தோம். இப்போ அப்டேட் ஆயிருச்சு. இப்போ நெக்ஸ்ட் பில்ட் நம்பரும் நம்ம டெஸ்ட் பண்ணி பார்த்தா 101 தான் காட்டுச்சு. இப்போ நெக்ஸ்ட்டு பில்ட் நவ் கொடுத்தோம். இப்போ வந்து 101ன்ற பில்ட் நம்பரும் பில்ட் ஆயிருச்சு. ஸோ இப்போ இதில் போய் பார்த்தீங்கன்னா ஹலோ வேர்ல்டுன்னு இருக்கும். ஸோ இப்போ இதில் போய் 101 இருந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இப்போ எனக்கு வந்து எந்த பில்ட் நம்பர் எனக்கு வேணால் எனக்கு ஃபஸ்ட்டில் இருந்து 1ல இருந்து எனக்கு ஸ்டார்ட் ஆகணும்னு நினச்சிங்க அப்படின்னா, ஸோ அதுவும் பண்ணலாம். ஸோ அது எப்படி பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, ஸோ நம்ம வந்து இந்த இன்ஸ்டன்ஸ் இந்த ஃபைல் எல்லாமே நம்ம வந்து ஒன் பை ஒன்னாக ஸோ செப்பரேட்டாக எப்படி டெலீட் பண்ணுறது பில்டை, அதை டெலீட் பண்ணதுக்கப்புறம் எப்படி ரீசெட் பண்ணுறது அப்படின்றதும் இப்போ நம்ம பார்ப்போம். ஸோ இப்போ வந்துட்டு நான் வந்து ஐட்டம் ஈக்குவல் டு ஸோ ஜென்கின்ஸ் டாட் இன்ஸ்டன்ஸ் டாட் கெட் ஐட்டம் பை ஃபுல் நேம் அப்படின்னு கொடுத்துட்றேன். ஸோ இதில் வந்து ஜாப் நேம் நம்ம எப்பயும் போல் டெஸ்ட் ஐஃபன் ஜாப் கொடுக்குறோம். ஸோ இதுதான் ஜாப் நேம். நம்ம வந்து ஒவ்வொரு பில்டாக நம்ம எடுக்கிறோம். ஸோ ஐட்டம் டாட் பில்ஸ் டாட் ஈச்ன்னு சொல்லி ஸோ ஒவ்வொரு பில்டாக எடுக்கிறோம். அந்த பில்டுக்குள்ளே என்னென்ன பில்ட்லாம் இருக்கோ அது எல்லாமே இப்போ நம்ம வந்து டெலிட் பண்ண போகிறோம். ஸோ அப்போனா பில்டு ஈக்குவல் டு ஸோ பில் டாட் டெலிட் அப்படின்னு சொல்லி நம்ம கொடுத்துட்றோம்.
ஸோ நெக்ஸ்ட்டு வந்து இப்போ நம்ம வந்து ரீசெட் பண்ணோம். ஸோ டெலிட் பண்ணதுக்கப்புறம் எதுலேருந்து ஸ்டார்ட் பண்ண வைக்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ஸோ அப்டேட் நெக்ஸ்ட்டு பில்ட் நம்பர். ஸோ நம்ம ஆல்ரெடி ரீசெட் பண்ண மாதிரி, ஸோ அப்டேட் நெக்ஸ்ட்டு பில்ட் நம்பர் வந்து ஸோ ஒன்லேருந்து ஸ்டார்ட் பண்ண வைக்க போகிறோம். ஸோ இது ஃபுல்லாக நம்ம டெலிட் பண்ணுறோம், எல்லா பில்டும் நம்ம டெலிட் பண்ணுறோம். ஸோ டெலிட் பண்ணதுக்கப்புறம் அப்டேட் நெக்ஸ்ட்டு பில்ட் நம்பர் 1 நம்ம கொடுக்க போகிறோம். ஸோ இதில் வந்து நீங்கள் என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இதில் நீங்கள் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் யோசிக்கணும். ஏன்னா வந்து நீங்கள் பில்டு டெலிட் பண்ணாலே, ஸோ நீங்கள் கிரியேட் பண்ணிக்க ஜாப் நேம், ஆல்ரெடி இருக்க ஆர்டிஃபேக்ட்ஸு, இல்லாட்டி அதுக்கு உண்டான கிரெடென்ஷியல்ஸ், இல்லாட்டி ஏதாவது வந்து பேக்எண்டில் ஃபுல்லாக வந்து அந்த ஜாப் ஒர்க் ஸ்பேஸில் உள்ள ப்ரீவியஸ் ஹிஸ்ட்ரி, பில்ட் ஹிஸ்ட்ரி எல்லாமே வந்து டெலீட் ஆக சான்ஸ் இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்து நீங்கள் டெலீட் பண்ணும்போது ஸோ நீங்கள் ரொம்ப கேர்ஃபுல்லாக டெலீட் பண்ணணும். ஸோ இது டெலீட் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் நல்லா யோசிச்சு டெலீட் பண்ணுங்க, இல்லைன்னா திரும்பி அதை எடுக்க முடியாது. ஸோ இதுதான் வந்து இது முக்கியமான இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ். ஸோ இதை ஃபாலோ பண்ணுங்கள். டெலீட் பண்ணுறதுக்கு முன்னாடி, பில்டை டெலீட் பண்ணுறதுக்கு முன்னாடி இது நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ இல்லைனா ஒரு பேக்கப் எடுத்து நீங்கள் டெலீட் பண்ணுங்கள். ஸோ இப்போ நான் வந்துட்டு அப்டேட் நெக்ஸ்ட் பில்ட் நம்பர் நான் கொடுத்துட்டேன். ஸோ இப்போ இந்த ஜாப் நம்ம ஆல்ரெடி பார்த்துருந்தோம். ஸோ 1ல இருந்து தான் வந்திருக்கு. 1 2 3 101 வந்திருக்கு. ஸோ இப்போ நான் இது வந்துட்டு என்ன பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, இங்கே நான் இதை எக்ஸிக்யூட் பண்ணுறேன், ரன் கொடுத்துட்றேன். ஸோ இது வந்து அப்டேட் பில்ட் நம்பர் 1 வந்துருச்சு. ஸோ இங்கே எந்த ஒரு அவுட்புட்டும் வராது, ஏன்னா அப்டேட் தான் பண்ணுறோம், நம்ம இன்னும் கெட் பண்ணல. நீ ஒருவேளை கெட் பண்ணி பார்க்கணும்னு வச்சிங்கன்னா, ஸோ இதில் வந்துட்டு ஐட்டம் டாட் கெட் அப்டேட் கெட் நெக்ஸ்ட் பில்ட் நம்பர் கொடுத்தீங்கன்னா அது வந்துடும். ஸோ உங்களுக்கு டவுட்டாக இருந்துச்சு அப்படின்னா நம்ம ப்ரீவியஸ் கமெண்ட்ஸே நீங்கள் போடலாம். ஸோ கெட் இன்ஸ்டன்ஸ் டாட் கெட் ஐட்டம் பை ஃபுல் நேம், ஸோ டெஸ்ட் ஜாப் டாட் கெட் நெக்ஸ்ட் பில்ட் நம்பர். ஸோ 1ல இருந்தால் ஸ்டார்ட் ஆகுதுன்னு அதுவே சொல்லிடுச்சு. ஸோ இப்போ நான் வந்து என்ன பண்ண போகிறேன்னா, ஸோ இது நான் ரெஃப்ரெஷ் பண்ணுறேன். ஸோ எந்த ஒரு பில்டு நோ பில்ஸ்னு வருது. ஸோ இப்போ நீங்கள் பில்ட்லாம் கொடுத்தேன்னா, ஸோ பில்ட் நம்பர் 1 நீங்கள் ஸ்டார்ட் ஆயிரும். ஓகே, ஸோ பில்ட் நம்பர் 1 தான் ஸ்டார்ட் ஆயிருது. ஸோ ஆல் ஓவர் சக்ஸஸ் ஆயிடுச்சு. ஸோ இப்படி தான் வந்து நம்ம பில்ட் நம்பர் ரீசெட் பண்ணுறோம் ஜென்கின்ஸில். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்.